எப்பயுமே வந்து திருவண்ணாமலைக்கு மழை வரும். மழை வரும், காற்றுகள் அடிக்கும். அது பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த வாட்டி மண் சரிவு ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய மனதுக்கு வலியா தான் இருக்கு. அது இல்லாத மண் சரிவு மட்டும் இல்லாத ஒரு 7 உயிர் 7 ஆன்மா வந்து பிரிஞ்சது. மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு வலியா தான் இருக்குது. அது அது என் மனசுலயும் ஒரு வலி, துயரம் இருக்குது. ஏன்னா பொதுவா வந்து திருவண்ணாமலை பொறுத்தளவு நெனச்சாலே முக்தி தரும் தான் திருவண்ணாமலை. நெனச்சாவே முக்தி தரும். அப்ப இறைவனை நம்ம நினைச்சாவே முக்தி தர்ற இடத்துல அவருடைய திருப்பாதத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது உண்மையா சொன்னா அந்த ஆன்மா வந்து ஒரு சைடு வலியா இருந்தாலும் அந்த 7 ஆன்மாவும் இறைவன் திருப்பாதத்துல முக்தி தான் அடைஞ்சாங்க. முக்தியோட ஞானம் பெற்றுட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இறை திருப்பாதத்துல எந்த விதமான வலி இல்லாத இறை குழந்தையாக, இறை சக்தியாக அண்ணாமலையார் மலையிலே மலையோட மலை அந்த ஆன்மா கலந்து விட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஆன்மா உண்மையா சொல்ல போனா ஒரு புனிதமான ஆன்மா, ஒரு மிகப்பெரிய குடுப்பனை அந்த 7 ஆன்மா கிடைச்சுன்னு தான் நான் சொல்லுவேன்.